வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் லஞ்ச் ரெசிபியான புதினா சாதம், மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி இது ரெண்டையும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல புதினா சாதத்துக்கு புதினா இலைகளை நல்லா இது மாதிரி ஆஞ்சி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இது மாதிரி நல்லா புதினா இலைகளில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம இந்த புதினா சாதத்துக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, 5 பூண்டு பல், ஒரு சின்ன பீஸு புளி எடுத்துக்கோங்க. இது 5ஐயுமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால நான் தக்காளியும் வெங்காயத்தையும் ஒரு பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா புளி சேர்க்காம கூட செய்யலாம். அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு புதினா இலைகளும் தேங்காய் 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம மிக்சியில் தேங்காய் மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும், கண்டிப்பாக தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அரைச்சதுக்கப்புறம் புதினா இலைகளை மிக்சியில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம தான் கண்டிப்பாக இதை அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து கடாய் சூடு பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக அந்த மிக்சி மூடியில் கூட இருக்க பேஸ்ட் கூட தண்ணி சேர்க்காதீங்க, கையிலே எடுங்க. இப்போ பாருங்கள், மிக்சியில் இருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா இதை நல்லா அந்த பேஸ்ட் தண்ணி பதம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட்டில் இருக்க தண்ணி பதம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புதினா பேஸ்ட் சாதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம்ல, இது இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், புதினா சாதத்துக்கு சாதத்தில் மிக்ஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் செய்கிறதுக்குள்ளேயே நம்ம சாதமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா செஞ்சோடனே நம்ம இந்த சாதத்தில் இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக, நல்லா வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே சாதம் இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான புதினா சாதம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பச்சடி செய்யலாம். இதுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு. அடுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய் 5 பீஸும் ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ இது 2 மட்டும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து மஞ்சள் பூசணிக்காவை இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதை இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காயும் பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது இந்த புதினா சாதத்துக்கும் சரி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த பச்சடி ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம சாதம் வைக்கும்போதே இந்த மஞ்சள் பூசணிக்காவும் வேக வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போது நம்ம ரொம்ப சுலபமான சுவையான லஞ்ச் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். புதினா சாதமும் மஞ்சள் பூசணிக்காய் பச்சடியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான என்னோடய ஃபேவரட்டான லஞ்ச் ரெசிபி இது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற ரைஸ் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.